இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோ. இன்றைக்கி வீட்டில் ஸ்பைசியாக டேஸ்டியான சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல பெரிய பல்லாரி வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக வந்து நம்ம நான்வெஜ்ஜில் வந்து கறிக்கு நம்ம ஆனியன் யூஸ் பண்ணுறத விட கிரேவிக்கு வந்து அதிகமாக நம்ம ஆனியன் வந்து யூஸ் பண்ணும்போது தான் அதோட டேஸ்ட் வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு நிறைய என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். டொமேட்டோ பார்த்திங்கன்னா ஒரு டொமேட்டோ போதும். அதுக்கப்புறம் சில்லி, கொரியாண்டர் லீஃப் எல்லாத்தையும் வந்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க, ரெடியாக்கி வச்சுக்கோங்க. பொதுவாக சிக்கன், மட்டன் இல்லை ஃபிஷ்ஷில் எதில் நீங்கள் கிரேவி செஞ்சாலுமே ஃபஸ்ட்டு வந்து மசாலாலாம் கொடுத்து கோட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா மேரினேட் பண்ணிவிடுங்க. 1 to 2 ஹார்ஸ் வந்து மேரினேட் பண்ணிவிடுங்க. மட்டனாக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ப்ரெஷர் குக்கரில் வந்து 5 to 6 விசில் வந்து ப்ரெஷர் குக்கரில் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மசாலா சேர்த்துட்டு அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கனுமே நாங்கள் வந்து என்ன பண்ணேன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, டர்மரிக் பவுட்ரு, சில்லி, அதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு, அதுக்கப்புறம் குமின், கொரியாண்டர் என்னென்ன நம்ம நார்மலாக வந்து நீங்கள் மேரினேட் பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி எல்லா பவுடர்ஸுமே போட்டு கொஞ்சம் லைட்டாக கர்டு, லைம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் 2 ஹார்ஸு. அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெயிலேயே நீங்கள் வந்து கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஆனியன் நிறைய ஸ்லைஸ் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 2 to 3 ஆனியன்ஸ் மாதிரி போட்டுட்டு கிரேவிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பேலன்ஸ் உள்ள ஆனியன், டொமேட்டோஸ்லாம் வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து கிரேவி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து ப்ரௌனிஷாக மாறிச்சா இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து அதுக்கு தேவையான சால்ட் வந்து போட்டுட்டு அதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு டர்மரிக் பவுடர். தக்காளி போட்ட உடனே நீங்கள் டர்மரிக் போட்டிங்கன்னா குக்கிங் டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். எல்லாத்தையும் தெரிஞ்சவனுக்கா இதுவும் டிப்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆனியன் போட்டுன்னா சால்ட்டை போட்டுருங்க. டொமேட்டோ போட்டதுக்கப்புறம் டர்மரிக் போட்டுருங்க. அப்புறம் அந்த கிரேவிக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு அதில் பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா சில்லி பவுடர் போடுவேன். குக்கிங் வந்து ஒரு ஆர்ட்னே நான் சொல்லுவேன். எனக்கு செய்கிறவங்களுக்கு எப்போதுமே வந்து டேஸ்ட் வரவே வராது. அதை வந்து நீங்கள் ஒரு ஆர்ட்டாக இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் வந்து செய்யும்போது ஸ்டவ்வோடு மட்டும் செய்யாமல் ஸ்டவ்வோடு லவ்வோடு செய்கிற மாதிரி நீங்கள் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நானுமே வந்து குக்கிங் வீடியோவாக இருக்கட்டும் இல்லை என்ன வீடியோவாக இருந்தாலுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க மாட்டேன். ஸோ வந்து அது வந்து ஹியூமன் பீயிங்க்கு வந்து பிரைன் வந்து செட் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் ஒரே விஷயம் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஓகே நெக்ஸ்ட் என்ன, வாட் நெக்ஸ்ட்டுன்னு. ஆனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறாங்கன்னு கண்டிப்பாக தெரியாது. ஸோ நான் வந்து அந்த மேரினேட் பண்ணி வச்சு அந்த ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருந்தீங்க அந்த சிக்கனை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவை